நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 பிரத்யும்னா, சம்பராசுரனின் மைந்தர்களை கொன்றது போல சம்பராசுரனை கொல்வது எளிதல்ல. சம்பராசுரன் அயோக்கியன், அகம்பாவி, அநீதியாளன். மூன்றும் இருந்தும் அவன் மாவீரன். அவன் வலிமை மிக்கவன், ஆற்றல் மிகுந்தவன். அதனால்தான் அவனால் அந்த தேவர்களையும் வெல்ல முடிந்தது. அந்த சம்பராசுரனிடத்தில் அநேக சக்திகள், அஸ்திரங்கள் இருக்கின்றன. பிரத்யும்னா, அவனிடத்தில் இன்னும் ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் முத்கர். முத்கரா? மகனே பிரத்யும்னா, தாமதிக்காதே. தேவி மாதா பார்வதியை துதி செய்ய செல்வோம். இந்த நேரத்தில் உனக்கு உற்ற துணை தேவி மாதா பார்வதி ஆசி மட்டுமே தான். போற்றி தொழுதால் நல்லது நடக்கும். வா மகனே. பிரம்மாவுடன் விஷ்ணுவும் வாழ்த்த, சிவனாருடன் முனிவர்கள் வாழ்த்த. பிரம்மாவுடன் விஷ்ணுவும் வாழ்த்த, சிவனாருடன் முனிவர்கள் வாழ்த்த. பாடி பணிந்தேன் உமையே என் தாயே, ஜெயசக்தி என்றே சொல்வேன். ஜெகமாளும் அம்மா உன்னை, அம்பிகையே அகிலாண்ட நாயகி தேவி, அபயம் அம்மா நாராயணி. தாயின் விழி அசைவு ஒன்று போதும், தாபம் தீர்க்கும், வெற்றி சேர்க்கும். அபயம் நீ, அபயம் நீ, அபயம் நீ உமாதேவி. சங்கரநாயகி சங்கடம் தீர்த்திட வர வேண்டும். உன்னை தேடி வந்தோம், அருளை தர வேண்டும். வேண்டும் வேண்டும் வர வேண்டும். துணை என்றும் தர வேண்டும். அம்மா வர வேண்டும், அம்மா வர வேண்டும், அம்மா.
ஓம் ஜெய அம்பா கௌரி. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர வணங்கும் இறைவி நீ. ஓம் ஜெய அம்பா கௌரி. ஆதியும் அந்தமும் நீதான் மைந்தனுக்கு அருள் மாதா. நன்மை செய்திடு ஜெகன்மாதா. கருணை மேகமாய் வந்து கருணை மேகமாய் வந்து அருள்மழை பொழி மாதா. ஓம் ஜெகதம்பா கௌரி. ஜெய அம்பா கௌரி. ஓம் ஜெய அம்பா கௌரி. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர வணங்கும் இறைவி நீ. ஓம் ஜெய அம்பா கௌரி. ஆதியும் அந்தமும் நீதான் மைந்தனுக்கு அருள் மாதா. நன்மை செய்திடு ஜெகன்மாதா. கருணை மேகமாய் வந்து கருணை மேகமாய் வந்து அருள்மழை பொழி மாதா. ஓம் ஜெகதம்பா கௌரி. கௌரி ஜெய கௌரி மாதா. சிவகாம சுந்தரி மாதா. கௌரி ஜெய கௌரி மாதா. சிவகாம சுந்தரி மாதா. ஜெகஜோதியே உனக்கு ஆரத்தி. ஜெகதம்பா பயபக்தியோடு எங்கள் ஆரத்தி. ஜெகதம்பா கௌரி. ஜெகதம்பா கௌரி. ஜெகதம்பா கௌரி. ஜெகதம்பா அம்பா கௌரி. ருக்மணியின் செல்வனே, என்னை பார். வணக்கம் மாதா. வெற்றி பெறுக. உன்னுடைய பிரார்த்தனையால் மிக்க மகிழ்ந்து மாதா உனக்கு தரிசனம் தந்தேன். இனிமேல் உனது எல்லா விருப்பமும் நிறைவேறும். மகாமாதா, சம்பராசுரனுடன் நான் போரிட வேண்டிய தருணம் இது. அந்த போரில் நான் வெற்றி பெறுவதெங்கே? தாயே, தாம் அறிந்ததுதான். சம்பராசுரனுக்கு தாம் உருவாக்கிய முத்கரை பரிந்தளித்தீர்கள். ஹே பிரத்யும்னா, பலமிக்க அது பயன்படாமல் போகாது. ஆனால் அகிலத்தின் நலன்களுக்காக பிரத்யும்னா, உனக்கொரு வரம் தருகிறேன். இப்போரில் சம்பராசுரனை மாய்த்து வெற்றி பெறப் போகிறாய். எவனும் என் வரத்தை கொடுமைக்கு பயன்படுத்தக் கூடாது. சம்பராசுரன் அப்படி செய்ய போகிறான். அப்போது எனது முத்கர் உன் மேனியில் தொட்டால் பாதிப்பு நேராது. மீண்டும் என்னிடம் திரும்பி வந்துவிடும். அம்மா, உங்களுக்கு மிக மிக நன்றி மாதா. மிக மிக நன்றி. யார் சிரிக்கிறது?
யார் என்னை ஏளனப்படுத்த நினைத்து இவ்வாறு சிரிக்கிறது? நான் தான் சிரித்தேன் சம்பராசுரா. நான் தான். நீ யார்? என் முன்னால் வருவதற்கென்ற மறைந்து நின்று என்னை பார்த்து சிரிப்பதே? மன்னவா, நான் காலபுருஷன், காலன். சம்பராசுரா, உன் மரணம் தெரிந்ததா? காலபுருஷனா? மரணமா? ஆம் சம்பராசுரா, உனது காலன் நான். சம்பராசுரனின் காலன், சம்பராசுரனின் மரணம். எனக்கு காலனா? ஆ! உன்னை ஏவி விட்டவனே அந்த மாயாவி கிருஷ்ணன் அறிவேன். உன் நோக்கம் என்னை அச்சமுட்ட மரணம் என்று சொல்லி என் மனதை குழப்ப. உண்மையாகவே உனக்கு என்னை தெரியாது. மகத்தான சக்தி பெற்றவன் நான் காலபுருஷனே. மன்னன் சம்பராசுரன் காலம் வென்றவர் என்பார் என்னை காலம் வென்றவன். ஏனப்படி? நான் சாகாதவன். காலத்தின் பிடியில் சம்பராசுரன் இல்லை. நான் சாவையும் மரணத்தையும் கடந்தவன். அதனால் நான் அமரன், அமரன். இத்தனை இழப்புகளை கண்டு கலங்கிய பிறகும் கூட உனக்குள்ளே இருக்கும் அகந்தை அழியவே இல்லை. சம்பராசுரா, உன்னை கண்டால் சிரிப்புத்தான் வருகிறது. அகந்தை இருக்கிறது, பாவம் ஆற்றல் இல்லை. உடனே உண்மை சுடும் என்பதற்காக சொல்லாமல் இருக்க மாட்டேன். மறைத்து பேசுவது எனக்கு வழக்கமில்லை. மரணம்தான் சாகாத உண்மை, சாகாத உண்மை. சொன்னேன், முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டேன். சம்பராசுரா, சும்மா நின்று விட்டாயே. சொல்லு, என்னென்ன நீ பார்த்தாய் என்று. எப்படி எப்படி அழிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டாய் இல்லையா? சும்மா மிரட்டுவதோ? உன் பிதற்றலை நான் நம்புவதா? நீ காலபுருஷன் என்பது உண்மை எனில் இதை முன்பேயே ஏன் காட்டவில்லை? இன்று காட்டியது ஏனோ? சம்பராசுரா, பழுக்க வேண்டும் காலம், அப்போதுதான் விழிக்கும் உனது கண்கள். சமயம் வந்தால் எல்லாம் தெளிவுபடுகிறது. அதோடு அதோடு என்ன காலபுருஷா? அதோடு யாருக்கு இறுதி நேரம் நெருங்குகிறதோ அவர்களுக்குத்தான் அது தெரியும். அதாவது எவனுக்கு மரணத்துக்குரிய நேரம் நெருங்கி வருகிறதோ அவன் மட்டும் அதை கண்டுகொள்கிறான். புரிந்ததா சம்பராசுரா?
விஷயம்? என்ன விஷயம் சுவாமி? பிரத்யும்னன் வந்து விட்டானா? மாயாவதி! மாயாவதி, பிரத்யும்னனை நான் கொல்லுவேன், அவனை கொல்லுவேன். நம்பு என்னை மாயாவதி, கவலையை விடு. பார் பார், அவனை கொல்லாமல் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். அழியப் போகிறவன் அழைக்கிறான் சம்பராசுரனை. பிரத்யும்னன் என்னை அறைகூவி அழைக்கிறான். பிரத்யும்னா, இன்று எப்படி உங்கள் மணிமுடி சரிந்து விழுந்தது சுவாமி? இன்றைய நாள் நலமானதல்ல சுவாமி, இன்று நாள் நலமானதல்ல. இன்று ஏதாவது உங்களுக்கு நேர்ந்து விட்டதானால்? ஆம், நீ சொன்னது நடக்கும் மகாராணி. உண்மையாகவே இன்றைய நாள் நன்மை தராது. பாதிப்பு எனக்கல்ல, அந்த கிருஷ்ணமைந்தன் பிரத்யும்னனுக்கு. அவன் அந்த கிருஷ்ணமைந்தன் பிரத்யும்னன் என் கையால் சாவான். அவன்தான் சாவான். மகாராணி, போர்க்களம் செல்லும் நேரம். ஆரத்தி எடுத்ததன் பிறகு மகாராணி உனது முகத்தில் புன்னகையை பார்க்க வேண்டும். சிரிப்போடு வழி அனுப்ப வேண்டும். சம்மதம் தானே? வெற்றி மாலையோடு திரும்ப வேண்டும், இல்லையா? போரிலே வென்று சுவாமி வெற்றியோடு வாருங்கள். மாமன்னர் சம்பராசுரனுக்கு! மாமன்னர் சம்பராசுரனுக்கு! மாமன்னர் சம்பராசுரனுக்கு! மாமன்னர் சம்பராசுரனுக்கு! மாமன்னர் சம்பராசுரனுக்கு!
இன்று சம்பராசுரன் கொல்லப்பட வேண்டும் அல்லவா? ஆம் தேவி. பொதுவாக இது சந்தோஷப்பட வேண்டியதல்ல. சம்பராசுரன் சாதாரணமானவன் அல்ல, வலிமை மிக்கவன், வீரத்தில் மிகுந்தவன். ஒருவனை நான் சக்திமிக்க பிறவியாக மனித வடிவில் பிறக்க வைத்து பூமிக்கு அனுப்புகிறேன். அவனுக்கு மிக்க அறிவையும் கொடுக்கிறேன். அந்த பிறவி உலகுக்கு நன்மை பயக்கவும் அவன் உத்தமனாகவும் இருக்க விரும்புகிறேன். அந்த உத்தமன் ஊருக்கு உதவி புரிய தன் போன்ற மனிதனுக்கு தொண்டாற்ற விரும்புகிறேன். மனிதன் அப்படி இல்லை தேவி, அவன் அவ்வாறில்லை. உங்கள் வேதனை எனக்கும் புரிகிறது. எப்போதும் மனிதர்கள் தர்ம நெறிகளை மறக்கின்றார்கள். என் வேதனைக்கு மருந்தில்லை. இதை யார் உணர்வார்கள்? இன்று மனிதன் மோக மயக்கங்களை விட்டு விட்டால் உலகங்கள் இன்று சொர்க்கமாகி விடாதா? பாவம், மனிதனுக்கு மமதை இருக்கிறது. ஆனால் எல்லோருக்குமே மமதை இருப்பதில்லை. நல்லவனும் இருக்கிறான். இதில்தான் தத்துவமே இருக்கிறது. வருங்காலத்து நிலை என்ன? சம்பராசுரனின் போக்கு அவன் மனதில் பதிந்த சலனங்கள்தான் கலியுக போக்கின் கண்ணாடி. கலியுக போக்கின் கண்ணாடியா? பிரபு, கலியுகம் என்பதே சம்பராசுரனை போன்ற மமதை பிடித்தவனுக்கு உரியதா? தேவி, இந்த யுகத்தில் தன்னலங்கள் தரக்குறை உள்ள ஒருவன் ஒரே சம்பராசுரன்தான். கலியுகத்திலோ ஆயிரம் சம்பராசுரங்கள் சுயநலத்துக்காக தான் பெற்றெடுத்த தன் பிள்ளையையே பலியிடத் துணிவார்கள். நெறிகள் மனிதகுலத்தின் உயர்வுக்காகவே இருக்கின்றன. வரும் கலியுகமோ நெறிகளை தொலைத்து மனிதன் தான் மட்டும் வாழ நினைக்கப் போகிறான். சுயநலத்தின் உருவாக நாளை அவன் பாதை நெறிமாறிய பாதையாகும். நெறிகெட்ட காரணத்தால் அகில உலகமும் தத்தளிக்கப் போகின்றன. நாளைய மனிதன் மதிகெட்டு குணங்கெட்டு சுயநல நினைப்பிலே கெட்டடிவான். வரும் கலியுகத்தில் வீழ்கின்ற மனிதரை நெறிப்படுத்தி முறைப்படுத்த ஒருவரும் இல்லையா பிரபு? சமுதாயத்தை கெடுக்கும் சக்திகளை அடக்க எவன் வருவான் பிரபு? காலம் உருவாக்கும் ஒருவனை தர்மம் காக்க. தர்மத்தின் நெறிகளை ஒருவன் ஒழித்துவிட நினைத்தால் அந்த மனிதனை அநீதியே ஒழிக்கிறது. அப்படியும் அவன் தண்டனையிலிருந்து தப்பிவிட்டால் தர்மம் அவனை நின்று கொள்ளும். இதேதான் சம்பராசுரனுக்கும் நடக்கப் போகிறது. தேவி, பிரத்யும்னன் கையால் சம்பராசுரன் மடிவதை காண காத்திரு. பகைவன் மகனே, உனது தந்தை என் மகன் மாயாசுரனை கொன்று எனக்கு தீரா பகையாளியானான். இப்போது நீயும் வந்து மற்ற எனது மைந்தர்களை கொன்று விரோதம் எனும் வேள்வி குண்டத்தில் நெய் ஊற்றுகிறாய். அந்த கிருஷ்ணனுக்கு இருக்கும் பிள்ளைகளை நானும் பழி தீர்க்கிறேன். பதிலுக்கு பதிலடி தரத்தான் காத்திருக்கிறேன்.
ஏ அரக்கர் வேந்தே, உன்னை போன்ற ஒரு பாவியை கொல்வதற்கு நான் மட்டும் போதும். முடிந்தால் என்னை நீ கொல். ஏன் புலம்புகிறாய்? உனக்கு மீண்டும் மீண்டும் வருவதற்கு மாயாவி சக்தி இருந்தால் அதற்கு மேலாக உன்னை மீண்டும் மீண்டும் கொல்லுவதற்கு என்னிடமும் ஆற்றல் உண்டு. உன்னை கொன்றால் பழிவாங்கும் என் கோபத்திற்கு முழு தீனி கிடைக்கும். பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு. இன்று நான் உன்னை பாணங்களால் கொல்லாமல் விடமாட்டேன். உன் தேகத்திலிருந்து பெருகி வரும் ரத்தத்தை என் பிள்ளைகளுக்கு விலையாக வாங்குவேன். உன் பிள்ளைகளை இழந்தது உனக்கு பொறுக்கவில்லை. மேலும் எனக்கு உன்னை இந்த நிலையில் காண தாங்கவில்லை. அதனால் உன்னையும் நான் அவர்களிடமே அனுப்பி வைக்கிறேன். ஆக்கிரமியுங்கள். பிரபு, சம்பராசுரன் எந்த மகத்தான அஸ்திரத்தை தியானம் செய்கிறான்? சிவனார் வழங்கி தேவர்களை கலங்க வைப்பது. அந்த பயங்கர அஸ்திரத்தின் பெயர்தான் பன்னகி. பன்னகி? ஆம் தேவி, பன்னகி. அதன் சக்தி மகா பயங்கர சர்ப்பங்களின் வலிமை மிக்க மாயை. பிரபு, சம்பராசுரன் இந்த மாயாவி அஸ்திரத்தை எவ்வாறு பெற்றான்? தேவி, அந்த அஸ்திரத்தை சிவபெருமானே சம்பராசுரனுக்கு பரிந்தளித்தார். அப்படியா? அதுதான் சிவனார் சம்பராசுரன் இந்த அஸ்திரத்தை தியானம் செய்தவுடன் சிந்தனையில் ஆழ்ந்தாரா? பிரபு, பிரத்யும்னனுக்கு துணை வருவது எது? இந்த சர்ப்ப மாயைக்கு தக்கதொரு பதில் கருட மாயை. பிரத்யும்னன் நின்று கருட மாயையை தியானம் செய்தால் சம்பராசுரனுடைய இந்த மாயை சக்தியற்று போய்விடுமே. பிரபு, அதெல்லாம் சரி. கொடிய பாம்பு ஏதாவது பிரத்யும்னனை கடித்தாலோ? பிரத்யும்னனுக்கு விஷங்களால் எந்த பாதிப்பும் இல்லை தேவி. ஏனெனில் அந்த நாகதேவனே பிரத்யும்னனுக்கு வரம் தந்திருக்கிறார். அவன் மீது அகிலத்திலுள்ள எந்த பாம்போ பூச்சிகளோ விஷ ஜந்துக்களோ கடித்தால் கூட எந்த பாதிப்பும் நேர்ந்து விடாது. அதனால் அரக்கனுடைய அஸ்திரம் பிரத்யும்னனை பாதிப்பது என்பது நடக்காது.
கருடேஸ்வராய நமः. ஓம் கருடேஸ்வராய நமः. ஓம் கருடேஸ்வராய நமः. தேவி, பிரத்யும்னன் சம்பராசுரன் மீது தக்க சமயத்தில் தக்க முடிவெடுத்தான். பிரத்யும்னன் இப்போது கருடமாயையை உருவாக்கினான். பிரபு, இந்த சம்பராசுரன் நெறிக்கெட்ட முறையில் போரிடுகிறானே. தேவி, நெறிமறந்த சம்பராசுரனிடத்தில் இப்படி நேர்மையை எதிர்பார்க்கிறது சரிதானா? சம்பராசுரன் மாயாவி, அற்புத மாயாவி வித்தைகளை கொடுமையான முறையில் செய்வான். நம் பிரத்யும்னன் எதனால் மாயாவி வித்தைகளை பயன்படுத்தவில்லை பிரபு? தேவி, பிரத்யும்னன் சம்பராசுரனை மாயாவி வித்தையால் அவசியம் கொல்லுவான்.
மன்னா. செல்லுங்கள், போய் என் பகைவனை உடனே கொல்லுங்கள். அப்படியே மன்னா. பிரத்யும்னா, உன்னை இனிமேல் யாராலும் காப்பாற்ற முடியாது. துரும்பாக என்னை எண்ணி விட்டாய் அல்லவா? துரும்பு நீ புரிந்து கொண்டாயா? ஏ சம்பராசுரா, உன் மாயைக்கு ஏற்றபடி நானும் மாயம் புரிவேன்.
சம்பராசுரா, மாய சக்திகள் உன்னிடம் இருந்ததை அழித்து விட்டேன். முடிவாக உன்னை கொல்லப் போகிறேன். சாகப் போகிறாய் சம்பராசுரா, சாகப் போகிறாய். ஒடியனே, உன்னால் எதுவும் செய்ய இயலாது. அதோ நன்றாக உற்றுப்பார். அம்மா, எப்படி இது நடந்தது? காப்பாற்று. கிருஷ்ணா